அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அவரைக்காய் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பாருங்க, அன்றைக்கி நம்ம அறுவடை எடுத்தோம். பாருங்க எவ்வளோ பெருசாகிடுச்சு. இது இந்த விதை வச்சிருச்சு, முத்திருச்சு. அதனால் நம்ம இதை வந்து அறுவடை எடுத்துக்கலாம். பாருங்க இங்கே ஒன்று இருக்குது, எடுத்துக்கலாம். பாருங்க ஒரே கொத்து தான். பாருங்க பிஞ்சு விட்ருக்கு, பூ இருக்குது. இந்த பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக நல்லா பச்சை கலரில் இந்த பாருங்க, இது வந்து கீழே சாஞ்சிருக்குது. அப்படியே போய் இதில் தடை தான் இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், இதை காலையெல்லாம் அடைச்சிட்டே இருக்குது. நம்ம இதை எடுத்துக்கலாம். இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பிஞ்சாக இருக்குது. இது பிஞ்சாக இருக்குது. இது நம்ம வந்து வேண்டாம், எடுக்க வேண்டாம். ஒரே கொத்தில் இத்தனை இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இதுவும் வந்து ஒரு கொத்து தான். நல்லாவே நமக்கு காய்க்குது. இது வந்து கொஞ்சம் விதை வந்துருச்சு. இது வந்து விதைக்கு நம்ம விட்டுறலாம். இந்த மாதிரி செடி அடர்த்தியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி செடி வந்து அடர்த்தியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால் பார்த்து தான் நம்ம எடுக்கணும். இந்த பாருங்கள், இங்கேன்றது இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பழைய செடி, இது வந்து புது செடி. செடியை இப்போ வந்து நம்ம வந்து செடியாக அவரைக்காய் வந்து நம்ம பறிச்சிட்டோம். இது இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து நாட்டு தக்காளி, நல்லாவே பழுத்துருச்சு. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பராக சில சிகப்பாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். செடி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்க, ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. பாருங்க செரி டொமேட்டோ வந்து இங்கே ஒன்று இருக்குது. நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்க இங்கே இருக்குது. இந்த பாருங்க, இந்த செடி வந்து இங்கே ஒன்று இருக்குது. இதுவும் வந்து நாட்டு பழம் தான். இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் செரி டொமேட்டோ வந்து இங்கே 2 இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது வந்து பந்தலுக்கே போயிடுச்சு. இந்த செடி வந்து பந்தலுக்கு போயிடுச்சு. இதுவும் வந்து செரி டொமேட்டோ தான். இதுவும் பந்தலுக்கு மேலே போயிடுச்சு. இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நாட்டுக்காய் தான். அந்த பக்கம் இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே ரேக்கார கட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து மஞ்சள் கலரு. பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது. இதை நம்ம எடுத்துட்டோம். இந்த பாருங்கள், இது வந்து இங்கே ஒன்று இருக்குது. பாருங்கள், இதுவும் மஞ்சள் கலரு. இங்கே ஒன்று இருக்குது. மஞ்சள் வந்து அவ்வளோதான். அந்த பக்கம் இருக்கான்னு தெரியல, பார்க்கணும். இதெல்லாம் வந்து இந்த பாருங்கள், ஒரே கொத்தில் 3 இருக்குது. பாருங்கள், இதை வந்து இப்படி எடுத்து நம்ம கட்டி விடணும். இந்த பாருங்க ஒசரமாக வருது. இருக்கட்டும், எடுத்துட்டோம். பாருங்க செடிக்குள்ளே வந்து இருக்குது. நம்ம பார்த்து தான் நம்ம எடுக்கணும். இந்த பாருங்க இங்கே ஒன்று இருக்குது. இந்த இது காய். இந்த பாருங்க இங்கே ஒன்று இருக்குது. பாருங்க நம்ம செடியாக இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பார்த்து தான் நம்ம எடுக்கணும். இப்போது நம்ம அந்த பக்கம் அறுவடை எடுத்தோம். இந்த பாருங்க இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து நாட்டு பழம். இங்கே வந்து 2 இருக்குது. 2ல் இது கொஞ்சம் அரை பழமாக இருக்குது. இது நல்லா பழுத்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க இங்கே ஒன்று இருக்குது. இதுவும் நல்லா பழுத்துருச்சு. இது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அவரை வந்து செடி அவரை வந்து நம்ம அறுவடை பண்ணோம். அப்புறம் வந்து தக்காளி பழம் நம்ம அறுவடை பண்ணோம். பாருங்க சூப்பராக வந்து எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்க. நிறையா காய்ச்சிருக்குது. இதெல்லாம் இங்கே போய் கிடக்குது. பாருங்க ஒரே இடத்துல வந்து நிறையா இருக்குது. நம்ம வந்து இதை அறுவடை பண்ணிக்கலாம். முத்திருச்சுன்னா அது வந்து ரொம்ப விதை வந்துடுது. அதனால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்க இதோட இப்போ நான் வந்து நிறையா அறுவடை எடுத்துக்கிறேன். இதில் வந்து பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது. இந்த பாருங்க தூர்லாம் வந்து
இங்கெல்லாம் தூர் வரைக்குமே நம்ம காயாக தான் இருக்குது. இது வந்து ரொம்ப பெருசாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் பெருசாகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்க, இது இந்த இடத்துல மட்டும்தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம். இன்னும் அந்த சைடு கொஞ்சம் இருக்குது, நம்ம அதையும் போய் எடுத்துக்கலாம் வாங்க. இப்போது நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம பறிச்சுக்கலாம். இதையும் நம்ம எடுத்துடலாம். இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, இது வேண்டாம். இது இங்கே இருக்குது, இது பாருங்க, இது ரொம்ப பெருசாகிடுச்சு. இது நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் பெருசாகிடுச்சு. பாருங்க, இப்போது ரெண்டு செடி தான் நான் வந்து காராமணி செடி போட்டிருக்கிறேன். நம்ம இதில் வந்து ரெண்டு மூணு தடவை நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போவும் பாருங்கள், நம்ம அவரைக்காயோடு சேர்த்து இதையும் நம்ம அறுவடை பண்ணி இது பொரியல் பண்ணிக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. இப்போ வந்து செடி அவரை வந்து காய்ச்சிருக்கு. நம்ம அதை வந்து பெருசாக உள்ளதை மட்டும் இங்கே பாருங்கள், ஒரே கொத்து தான். ஒரே கொத்தில் எத்தனை பூ இருக்குது, பிஞ்சு இருக்குது, நமக்கு பெருசாகவும் இருக்குது. பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்க முத்திருச்சு. இது விதைக்கு நம்ம அடுத்த வருஷம் போடுறதுக்கு விதைக்கு நம்ம வச்சுக்கலாம். இங்கே இருக்குது, இந்த பாருங்க, இங்கேயும் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இந்த பாருங்க, இங்கே வந்து பாருங்க இங்கே இருக்குது. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒன்று பெருசாக இருக்குது, அப்படிலாம் சின்னதாக இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். கொடியவரை வந்து நமக்கு ஏற்கனவே நிறைய நம்ம அந்த மாதிரி நம்ம அறுவடை பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அது சீசன் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நமக்கு வந்து பூ பூத்துட்டு நமக்கு இவ்வளோ கொடுத்துட்ருக்குது. நம்ம இதை விட்டோம்னா முத்திரும். இப்போது நம்ம வந்து மூக்குத்தி அவரை இருக்கு, இது பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு செடி வச்சு அதை நான் பிடுங்கி எடுத்துட்டேன். இப்போ வந்து 2வது அறுவடை இந்த மூக்குத்தி அவரை. இதுக்கு மேலே இது காய்க்காது. நம்ம வந்து இதையும் நம்ம வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்க, சூப்பராக. இது நல்ல இந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் சிறகர அவரை மட்டும் அப்படியே ஒரு மாதிரி வாடை அடிக்குது. அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கல. ஐயோம்மா, இங்கெல்லாம் இருக்காது, பால் வருது. இந்த பாருங்க, இங்கே இருக்குது. நம்ம வந்து இருக்கிறத இங்கே பாருங்க, இங்கெல்லாம் இருக்குது. எல்லா பக்கமே காய் இருக்குன்னு பாருங்க. இங்கெல்லாம் இருக்குது. இங்கே இந்த லாஸ்ட் இருக்குது பாருங்க, இந்த சைடு இருக்குது, இங்கே இருக்குது. மூக்குத்தி அவரை நமக்கு நல்லா தான் காய்ச்சிருக்கு. நம்ம இந்த செடியை வந்து எடுத்துடணும். அதனால் நான் வந்து எல்லாத்தையும் பறிச்சிட்ருக்கேன். பாருங்க இங்கெல்லாம் இருக்குது, எல்லாமே பால் வருது. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இங்கே இருக்குது. நமக்கு இதுவே வந்து ஒரு பொரியலுக்கு வந்துடும். ஒரே ஒரு செடி தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, நிறையா இருக்குது. பாருங்க இங்கே வந்து நிறையா இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் 2 இருக்குது. எல்லாமே இந்த செடியை எடுக்கிறதுனால நம்ம பிஞ்செல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது. தரேன், அது விழுந்துருச்சு. இங்கே இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதே ஒரு பொரியல் இப்போ வந்து நம்ம அவரைக்காய், தக்காளி எல்லாமே நம்ம அறுவடை பண்ணியிருக்கிறோம். இது பாருங்கள், இது பழைய செடி. பழைய செடியில் வந்து இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல வந்து எத்தனை காய் இருக்குன்னு பாருங்கள். 2, 4, 5 காய் இருக்குது ஒரே இடத்துல. நமக்கு சாம்பாருக்கு இது போதும். நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த பாருங்க 2 இந்த பாருங்க, ஒரு கொத்தில் வந்து 2 இருக்குது. இது வந்து சின்னதாக தான் இருக்குது, ஆனால் பெருசாகிடுச்சு. இந்த பாருங்க, ஒரே இடத்துல வந்து 5 காய் இருக்குது. 5 காயுமே எங்கேயுமே பூச்சி இல்லை, சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
அதாங்க இந்த இங்கே இங்கே இருக்குது. நம்ம இதையும் வந்து எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இது சாப்பிட்டோம். அப்புறம் காய் இப்போது நமக்கு இது போதும். நமக்கு காய் அவ்வளோதான். செடி இனி இது வந்து இதாகிடுச்சு. இப்போது நம்ம வந்து அறுவடை முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து நாட்டு தக்காளி பழம் எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து மஞ்சள் கலர் செரி டொமேட்டோ, சிவப்பு கலர் செரி டொமேட்டோ, அப்புறம் வந்து செடி அவரை, பட்டை அவரை. இது வந்து கோழி முக்கை அவரை 2 இருந்தது. நான் விதை போடல, தானாக வந்தது. அது வந்து அன்றைக்கி நம்ம அறுவடை எடுத்தோம். இப்போ 2 தான் இருந்தது, எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிவப்பு கொடி அவரை, அப்புறம் வந்து மூக்குத்தி அவரை தான் முடிஞ்சது. மூக்குத்தி அவரையும் லாஸ்ட்டில் நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கிறோம். காராமணி நம்ம அறுவடை எடுத்துக்கிறோம். கத்திரிக்காய் நம்ம அறுவடை எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ நமக்கு இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.